Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wa salatu wa salamu ala rasulihi khatamin nabiyyin wa alihi tayyibin wa sahabi tahirin wa man tabi'ahum bi ihsani ila yaumiddin. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. كلمتان خفيفتان على اللسان ثقيلتان في الميزان حبيبتان إلى الرحمن சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சிறப்புமிகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான ஹஸரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், மறுமையில் அவருடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய அரும்பெரு நசீபை வாய்ப்பினையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم يا هميرة لولا قومك حديث عهد بالإسلام لبنيت الكعبة على قواعد إبراهيم. صدق نبي الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு சிறப்பிற்குரிய நாட்களில் நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நாட்களுடைய தலைவர் என்று சொல்லக்கூடிய, நாட்களுடைய தலைமை என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஜும்மாவுடைய தினத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். கடந்த 2 வாரங்களாக நாம் ஹஜ்ஜு சம்பந்தமாகவும், அதுக்கடுத்த வாரம், இதுக்கு முந்தைய வாரத்தில் ஜியாரத்து சம்பந்தமாக, மதினாவுக்கு போய் ஜியாரத்து எப்படி செய்வது, அவனுடைய ஒழுக்கம் என்ன, ரசூலுக்கு சலாம் சொல்லுடைய முறை என்ன என்பதெல்லாம் பார்த்தோம். இந்த வாரத்தில் காபாவுடைய வரலாறு, அது ஆரம்பத்திலிருந்து இதுவரை உள்ள வரலாறு சம்பந்தமாக நம்ம பார்க்கலாம். காபா எங்கிருந்து வந்தது, அது எப்படியெல்லாம் உருவானது என்பது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் இந்த 1/2 மணி நேரத்தில் எவ்வளவு தேவைப்படுதோ அந்த செய்தியை சொல்லி முடிக்கலாம். அல்லாஹ் ரப்பல் தௌஃபீக் செய்வானாக. அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால் இந்த உலகம், இந்த பூமி தண்ணீராகத்தான் இருந்தது. பூமி முழுவதும் தண்ணீராகத்தான் இருந்ததை தவிர எந்த இடத்திலையும் பூமி என்பது இல்லை. மணல் திட்டி எதுவும் கிடையாது. அதே நேரத்தில் மலைகள் கிடையாது, செடிகள் கிடையாது, கொடிகள் கிடையாது, மரங்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. பூமி முழுவதும் தண்ணீராகத்தான் இருந்தது. என்றைக்கு அல்லாஹ் தஆலா இந்த பூமியை படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடினானோ அப்பொழுது இப்பொழுது இருக்கின்ற அந்த காபத்துல்லாவுடைய பகுதியில் அந்த தண்ணீர் அப்படியே சுருங்கி அது ஒரு நொர மாதிரி தள்ளி அந்த நொரை மணல் திட்டாக மாறியது. அப்ப இன்னைக்கு இருக்கிற காபத்துல்லா இருக்கிற இந்த இடம்தான் முதலாக அது பூமியாக இருந்தது. இந்த உலகமே பூமியாக மாறுவதற்கு முன்பாக எல்லாமே தண்ணீராக இருந்தது. காபத்துல்லா இருக்கின்ற இடமும் தண்ணீராகத்தான் இருந்தது. ஆனால் பூமி உருவாகிற பொழுது முதல் பூமியாக காபத்துல்லா அப்படியே உருவானது. அதற்கடுத்து பைத்துல் மக்தஸ் என்று சொல்லப்படக்கூடிய பைத்துல் முகத்தஸ் உள்ள பகுதி மணல் திட்டாக மாறியது. அதற்கடுத்து சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொண்டிருக்கின்ற அந்த மஸ்ஜித் நபவி அது மணல் திட்டாக மாறியது. அதற்கடுத்து உலகத்தில் எங்கெல்லாம் பள்ளி வாசல்கள் உருவாக வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நாடியிருப்பானோ அந்த இடமெல்லாம் மணல் திட்டாக மாறியது என்று சொல்வார்கள்.
அப்ப முதலாக பூமியிலே அது ஒரு பூமி என்று உருவானது காபத்துல்லா இருக்கின்ற அந்த இடம். அல்லாஹ் தஆலா எந்த இடத்துல காபத்துல்லாவை இறக்க வேண்டும், காபத்துல்லா நிர்மாணிக்க வேண்டும் அல்லாஹ் தஆலா என்று முடிவெடுத்து விட்டானோ அந்த இடம் தான் முதல் மணல் திட்டாக மாறியது. முதல் மனிதர் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த துன்யாவுக்கு அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான். துன்யாவுக்கு அனுப்பி வைக்கிற பொழுது 6வது வானத்தில் இருக்கின்ற இந்த காபத்துல இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லைங்களா? இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் ஹஜ்ஜி செல்லக்கூடிய நம்ம ஊர்ல இருந்து ஹஜ்ஜி செல்லக்கூடிய அந்த 10 பேரும் பார்ப்பாங்க. அடுத்தடுத்து இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் யாரெல்லாம் நியத்து வச்சிருக்கிறாங்களோ, உம்ரா செய்ய வேண்டும் என்று நியத்து வச்சிருக்காங்க அவரும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்பார்கள். இதற்கு முன்னால் ஹஜ்ஜி செய்தவரும் பார்த்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, இப்போ நாம பார்த்து கொண்டிருக்கின்றது காபத்துல்லா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்தில் இருந்து சொர்க்கத்தில் இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரை இந்த துன்யாவுக்கு அனுப்புகிற பொழுது 6வது வானத்தில் இருந்த இந்த காபத்துல்லா, இன்னைக்கு பார்க்கிற காபத்துல்லா 6வது வானத்தில் இருந்துச்சு. 6வது வானத்தில் இருந்த அந்த காபத்துல்லாவை அப்படியே கீழே இறக்கிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு இந்த காபத்துல்லாவை துன்யாவுக்கு இறக்கிட்டான். 6வது வானத்துல காபத்துல்லா, அதுக்கு நேர மேல அரிசி, அரிசிக்கு கீழே தான் காபத்துல்லா இருந்துச்சு. அப்ப அந்த காபத்துல்லா துன்யால அல்லாஹ்ல இறக்கிட்டானா? இப்ப இந்த காபத்துல்லா தான் 6வது வானத்தில் இருந்து நம்ம தெரிஞ்சிருச்சு. அப்ப 6வது வானத்தில் இருந்த அந்த காபத்துல்லாவில தான் மலக்குமார்கள் எல்லாம் தவாப் செய்து கொண்டிருந்தார்கள். 6வது வானத்தில் இருந்த காபத்துல்லால தான் மலக்குமார்கள் தவாப்பு செய்து கொண்டிருந்தார்கள். இப்ப மலக்குமார்கள் அல்லாஹ்விடம் என கோரிக்கை வைக்கிறார்கள், யா அல்லாஹ் இருந்த அந்த காபத்துல்லா கீழே இறக்கிட்ட, காபத்துல்லா கீழே இறக்கிட்ட, இப்ப எங்களுக்கு ஒரு பள்ளி வேண்டும் என்று கோரிக்கை வைத்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா 6வது வானத்தில் பைத்துல் மஅமூர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பள்ளியை அல்லாஹ் தஆலா உருவாக்கினார். இப்ப அந்த பள்ளியில தான் மலக்குமார் தவாஃபு செய்வாங்க. நமக்கு இருக்க அந்த காபத்துல இருக்கா இல்லைங்களா, அதுக்கு மேல நேர ஒரு நூல் பிடிச்சிட்டு மேல போனோம்னா 6வது வானத்துல பைத்துல் மஅமூர் இருக்கு. இப்ப அந்த பைத்துல் மஅமூரை தான் மலக்குமார் தவாஃபு செய்வார்கள். அந்த பைத்துல் மஅமூருக்குள்ளதான் ஒரு நாளைக்கு 70,000க்கு மேற்பட்ட மலக்குமார் தொழுகைக்காண்டி உள்ளே செல்வார்கள். அவர்கள் திரும்பி வர மாட்டார்கள். அப்ப அந்த காபத்துல்லா கீழே இறக்கப்பட்டு கீழே காபத்துல்லா இருக்குது. இது ஒரு ரிவாயத்து. இன்னொரு அடிப்படையில் காபத்துல்லா என்பது இந்த மேலிருந்து கீழே இறக்கப்பட்டதல்ல, மேலிருந்து கீழே இறக்கப்பட்டதல்ல. இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா எந்த இடத்துல காபத்துல்லா உருவாக வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நாடினானோ அந்த இடத்துல ஜின்களை கொண்டு அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை கொண்டு அந்த காபத்துல்லா கட்டினான். காபத்துல்லா கிட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த துன்யாவுக்கு அனுப்ப பொழுது அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை கொண்டு அந்த காபத்துல்லாவை கட்டினான். இது முதல் தர கெட்டது என்ற அடிப்படையில் முதல் முறை காபத்துல்லா கட்டப்பட்டது. அதற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த துன்யாவிலே 1000 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப 1000 வருஷம் வாழ்ந்திருக்கும் போது இடையில அந்த காபத்துல்லா சிதிலம் அடைஞ்சது, அந்த காபத்துல்லா சேதாரமானது. சேதாரமான பிறகு அந்த காபத்துல்லாவை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 2ஆம் முறையாக கட்டினார்கள். மலக்குமார்கள் கட்டின பிறகு அது சேதமடைந்த பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 2ஆம் முறை கட்டினார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டின அந்த காபத்துல்லா அப்படியே இருந்தது. ஏறத்தாழ நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வெள்ளப்பிரளயம் ஏற்பட்ட பொழுது அந்த வெள்ளப்பிரளயத்தில் இந்த காபத்துல்லா கொஞ்சம் சேதாரமான பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த காபத்துல்லாவை 3ஆவதாக கட்டுகிறார்கள். காபத்துல்லா 3வது வகை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டுறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டின அந்த காபத்துல்லா அப்படியே இருக்கிறது. அது நாளடைவில் அது அந்த கட்டடம் அது வலுவிழந்து அது இருக்கடம் தெரியாம அப்படியே மறைந்து போனது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் நுபுவத்தை கொண்டு அனுப்பப்பட்ட ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா, வ இது யர்ஃபு இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அந்த காபத்துல்லாவை கட்டுகின்ற நேரத்திலே நபியை நினைத்து பாருங்கள். இப்போ 4வது முறையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பிக்கின்றான், நீங்க அந்த காபத்துல்லாவை கட்டுங்க.
நீங்க அந்த காபத்துல்லாவை கட்டுங்க என்று சொன்ன உடனே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் 2 பேரும் சேர்ந்து அந்த காபத்துல்லாவை கட்டினார்கள். இது 4ஆம் முறையா கட்டப்பட்டது. அந்த காபத்துல்லா கட்டி முடிச்சு, அந்த காபத்துல இப்ப நம்ம பாக்குறோமா இல்லைங்களா, இது கொஞ்சம் சின்ன காபத்துல்லா. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கட்டின காபத்துல்லா அந்த ஒரு அரைவட்டம் இருக்கா இல்லைங்களா, அதாவது அந்த கதவு பகுதி கிழக்கு நோக்கி இருக்குது. கதவு பகுதி கிழக்கு நோக்கி இருக்கிறது. கிழக்கு நோக்கி இருக்குது கதவு பகுதி. அதனுடைய வடக்கு பகுதியில தான் ஒரு சின்ன அரைவட்டம் ஒன்று இருக்கும். சின்ன அரைவட்டம், அதுக்கு பேர் ஹிஜ்ர இஸ்மாயில் சொல்லுவாங்க. இன்னொன்னு ஹத்தீம் என்று சொல்வார்கள். ஹிஜ்ர இஸ்மாயில் சொன்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய தாய் மடி. அந்த இடத்துல ஹிஜ்ருன்னு சொன்னா அரபுல தாய் மடிக்கு ஹிஜ்ருன்னு சொல்லுவாங்க. அது மடியில் உட்காந்து பால் கொடுக்குமா இல்லைங்க, பிள்ளைக்கு பால் கொடுக்குறாங்களா இல்லைங்களா, அதுக்கு பேர் ஹிஜ்ரு, அந்த மடி, தாய் மடி. இப்ப ஹிஜ்ர இஸ்மாயில் சொன்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த அறவட்டை இருக்கா இல்லைங்களா, அந்த இடத்துல தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர் குழந்தையா இருக்கும்போது ஹாஜிரா அம்மையா அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்க விட்டுட்டு போனாங்க. அப்ப அங்கதான் குடியிருந்தாங்க. அதனால அதுக்கு பேர் ஹிஜ்ர இஸ்மாயில் பேரு. அந்த அறவட்டத்துல சேர்த்து தான் காபத்துல்லா இருந்துச்சு. அந்த அடிப்படை பார்த்தீங்கன்னா தெற்கு பக்க சுவர், காபத்துல்லாடைய தெற்கு பக்க சுவர் நேரா இருக்கும், வடக்கு பக்க சுவர் அப்படியே ரவுண்டா இருக்கும். வடக்கு பக்க சுவர் அப்படி இருந்துச்சு, அப்படி வளைஞ்சிருக்கும். அப்ப இந்த வளைஞ்சு இருக்கதான் காபத்துல்லா. அந்த வளை அறவட்டா இருக்கா இல்லைங்களா, அந்த அறவட்டத்தோடு சேர்த்து தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த காபத்துல்லா கட்டுகின்ற பொழுது அந்த காபத்துல்லாவுடைய கதவு இப்ப இருக்க மாதிரியே ஆனா தரையோட தரையாக இருந்துச்சு. ஒரு பக்கம் கிழக்கு பக்கமா உள்ள போய் அப்படி மேற்கு பக்கமா வெளியேறலாம். 2 கதவு இருந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின அந்த காபத்துல்லாக்கு 2 கதவு. முன்னால ஒரு கதவு இருக்கும், இப்ப இருக்க மாதிரி கதவு இருக்கும், ஆனா தனிஞ்சு இருக்கும். இப்ப ஒரு 10 அடி 15 அடி 12 அடிக்கு உயரமா இருக்கு கதவு, உயரத்துல இருக்குது. அப்ப தரையோட தரையா இருக்கும். அதுக்கு நேரம் அந்த சைடு ஒரு பின்னால ஒரு கதவு. அப்ப இந்த கதவு வழியா போய் அந்த கதவு அந்த வாசலோட வெளியே வருவாங்க. இப்படித்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கட்டிய காபத்துல்லா இருந்துச்சு. இந்த காபத்துல்லாவை 5வது முறையாக ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டத்தை அழுவப்படுவதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய 35வது வயசுல அந்த காபத்துல்லா கொஞ்சம் சிதிலமடைந்தது, சேதாரமானது. இந்த காபத்துல்லாவை என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம கெட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை. ஆனா காபத்துல்லாவை இடிச்சிட்டு கட்டவா அல்ல காபத்துல்லாவை அப்படியே நம்ம மராமத்து வேலை பார்த்துடலாமா அப்படின்னு குறைஷிகள் ஆலோசனை பண்ணும்போது அவங்க என்ன செய்யலாம், பாதி பேர் என்ன சொன்னாங்க, நம்ம இடிச்சிட்டு கட்டுவோம் அப்படின்னாங்க. 5வது முறையாக சொல்றேன். சிலர்கள் சொன்னா இல்ல அப்படி நம்ம மராமத்து பார்த்து பூச்சி வேலை பார்த்து அப்படி விட்டுருவோம், ஏன்னா காபத்துல்லாவை இடிச்சா ஆபத்து வந்துடும் சொல்லி அவர்கள் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார்கள். ஒரு காலத்துல தம்பிகளை பேசக்கூடாது, முன்னால பேசிட்டு இருக்காரு, சரியா? காபத்துல்லாவில யாராவது ஒரு செங்கலை பெயர்த்து எடுத்தா அல்லாஹ்வுடைய சோதனை வந்துடும் ஒரு பயம் இருக்குது. இப்ப அதை நினைச்சிட்டு என்ன செய்யறாங்க, நம்ம கெட்ட வேண்டாம், இடிக்க வேண்டாம், அப்படியே கட்டிடுவோம், எந்த இடத்துல அந்த பாதிப்பு அந்த இடத்துல பூசி விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வலீத் இப்னு முகைரா என்பவர் ஒரு கடப்பாரை எடுத்துட்டு போய் அந்த காபத்துல்லாவோட ஹஜர் அஸ்வத் கல் இருக்கா இல்லைங்களா, அந்த ருக்குனுல் ஹஜர் அஸ்வத், அந்த ஹஜர் அஸ்வத் மூலையில ஒரு கல் அப்படி பேத்து எடுக்கிறாரு. பேத்து எடுத்த உடனே அந்த குறைஷிகள் என்ன சொல்றாங்க, இவருக்கு நைட்டு நிம்மதியா தூங்குறாரான்னு பார்ப்போம். இன்னைக்கு நைட்டு நிம்மதியா தூங்கினாருன்னு சொன்னா நாம இடிச்சிட்டு கட்டலாம், இல்லைன்னு சொன்னா அப்படியே அவருக்கு சோதனை தான் அவரோட முடிஞ்சுக்கிட்டோம், நாம அதை தொட வேண்டாம்னு சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அவர் நிம்மதியா இருந்தார், எந்த பிரச்சனையும் இல்லை. உடனே என்ன செஞ்சாங்க, ஆலோசனை நம்ம இடிச்சிட்டு கட்டலாம் சொல்லி. அப்ப காபத்துல்லா இடிச்சாச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கட்டின மாதிரி, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின காபத்துல்லா அப்படி அந்த ரவுண்டா வந்து, அதுக்கப்புறம் என்ன செய்யும், வடக்கு பக்க சுவர் ரவுண்டா இருக்கும், தெற்கு பக்க சுவர் சமமா இருக்கும்.
இப்படி பெருசா கட்டின காபத்துல்லா இடிச்சிட்டாங்க. இடிச்சிட்டு 5வது முறையாக குறைஷிகள் சேர்ந்து அந்த காபத்துல்லா கெட்டுறாங்க. கெட்ட பொழுது இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமா இல்லைங்களா, அந்த அரைவட்டத்தை விட்டுட்டு சதுரமா கட்டிருக்காங்கல்ல, இப்படித்தான் குறைஷிகள் கட்டியிருந்தாங்க. ஏன்னா அதுக்கு மேல அவங்களுக்கு கெட்டுறதுக்கு கையில பொருளாதாரம் இல்லை. ரசூலுல்லாஹி 35 வயசுல நடக்கிற நிகழ்வு. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத் வந்துருச்சு. அதுக்கு பிறகு மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவுக்கு போகும்போது ஒரு செய்தியை சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து ஒரு செய்தியை சொன்னாங்க. யா ஹுமைரா, ஆயிஷாவே, லவ்லா கௌமுகி ஹதீஸ் அஹ்தின் பில் இஸ்லாம் ல பனைத்துல் கஅபத அலா கவாயிதி இப்ராஹிம். ஆயிஷாவே, உன்னுடைய மக்கள் மாத்திரம், உன்னுடைய மக்கள்னா சஹாபாக்களை குறித்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹாபாக்கள் மாத்திரம் இஸ்லாத்துக்கு புதியவராக இல்லை என்று சொன்னா, எல்லாமே புதுசா வந்திருக்கிறாங்க, புதியவராக இல்லை என்று சொன்னால் ல பனைத்துல் கஅபத அலா கவாயிதி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எப்படி காபத்துல்லா கட்டினார்களோ, அந்த வடக்கு பக்க சுவர் எப்படி ரவுண்டா சேர்த்து கட்டினாங்களோ, வளைச்சு கட்டினாங்களோ, அதே மாதிரி நான் கட்டியிருப்பேன். ஆனா எல்லா சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு புதுசா இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த காபத்துல்லாவை கட்டுறதை விட மார்க்கத்தை பத்தி நிறைய பேச வேண்டி இருக்கிறது. இந்த காபத்துல்லாவை கட்டுவதை விட மார்க்க சட்டங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. இந்த காபத்துல்லாவை கட்டுறதை விட அவர்களுக்கு மார்க்கத்தினுடைய ஏற்படுகின்ற சகல பிரச்சனைகளுக்கும் அங்கு தீர்ப்பளிக்க வேண்டி இருக்கிற காரணத்தினால், இவ்வளவு வேலை இருக்கிற காரணத்தினால காபத்துல்லாவை நான் கெட்டாம விட்டுட்டேன். இல்லைன்னு சொன்னா என்னுடைய கனவு காபத்துல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கெட்டின போல கெட்ட வேண்டும் என்று ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமா இல்லைங்களா, இந்த காபத்துல்லா விட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கெட்டின மாதிரி கெட்ட வேண்டும் என்பதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஆர்வம், ஆவல், ஒரு கனவு காபான்னு சொல்லலாம். இந்த காபத்துல்லா குறைஷி 5வது முறையாக கட்டின இந்த காபத்துல்லா எத்தனை ஆண்டு இருந்துச்சு தெரியுமா? ஏறத்தாழ ஹிஜ்ரி 60வது ஆண்டு அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹிஜ்ரி 60வது ஆண்டுல யஸீத், முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகன் யஸீத் ஆட்சியில இருக்கிறாரு. அவர் மக்காவை நோக்கி படையெடுத்து வருகிறார். 6 மாதம் மக்காவை என்ன செய்யப்பட்டு அது முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த முற்றுகையிடப்பட்ட இந்த நேரத்தில் தான் வீசப்பட்ட அந்த ஏவுகணைகள், மக்காவை நோக்கி வீசப்பட்ட ஏவுகணைகள், அதுல ஒரு சிலது காபத்துல்லால விழுந்துச்சு. காபத்துல்லா விழுந்த உடனே காபத்துல்லாவோட சேவர் ஒரு பக்கம் அப்படி இடிந்து விழுந்தது. இடிந்து விழுந்த அந்த நேரத்தில் இன்னொரு செய்தியும் நடந்தது. என்னன்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அறுப்பதற்காக வேண்டி முற்பட்ட நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலிருந்து ஆட்டை இறக்கி வைத்தானா இல்லையா, அந்த ஆட்டை அறுத்து அதனுடைய கொம்புகள் காபத்துல்லாவில் இருந்தது. ஹிஜ்ரி 60 வரை அந்த காபத்துல்லால அந்த கொம்பு இருந்துச்சு. என்னைக்கு அது ஏவுகணை வீசப்பட்டதோ அந்த தீயில அந்த கொம்பும் எரிந்து போனது. இப்ப இது ஹிஜ்ரி 60 நடந்துச்சு. காபத்துல்லா குறைஷிகள் கட்டினாங்க ரசூலுல்லாஹ் 35 வயசுல. அந்த அடிப்படையில் கணக்கு பார்த்தா ஏறத்தாழ 78 வருஷம் குறைஷிகள் கட்டின அந்த காபத்துல்லா 78 வருஷம் இருந்துச்சு. 62 வருஷத்துல அந்த காபத்துல்லாவை இடிக்கலாமா வேண்டாமா, இடித்து கட்டலாமா வேண்டாமா என்று ஆலோசனை நடக்கிற பொழுது ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, இடிச்சு கட்டிடுவோம் காபத்துல்லாவை, இடிச்சே கட்டிடுவோம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. இப்பதான் பிரச்சனையே ஆரம்பமாகிறது. இதுவரை பிரச்சனை இல்லை. இந்த 6வது முறை கட்டுகின்ற பொழுதுதான் பிரச்சனை ஆரம்பமாகிறது. இந்த காபத்துல்லா இடித்து கட்டுகின்ற பொழுது அவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். என்ன கோரிக்கை தெரியுமா? காபத்துல்லாவை இப்ப பார்த்து கொண்டிருக்கின்ற காபத்துல்லாவை விட ரசூலுக்கு ரொம்ப பிரியமான காபத்துல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கட்டின மாதிரி தானே கட்ட வேண்டும், அந்த அறவட்டத்தை சேர்த்து தானே கட்ட வேண்டும் என்று ரசூலுல்லா பிரியப்பட்டாங்க. அன்னைக்கு அவங்களால முடியல. இன்னைக்கு பொருளாதாரம் மட்டும் நிறைஞ்சிருக்குது, பொருளாதாரம் நிறைஞ்சிருக்குது. அதனால அந்த அறவட்டத்தை சேர்த்து நாம காபத்துல்லாவை கட்டிடலாம் அப்படி முடிவு பண்றாங்க. இதுக்கு பல தரப்பட்ட எதிர்ப்பு வந்துச்சு. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெரிய சஹாபி,
அவங்க சொல்றாங்க, நாம ஈமான் கொள்கின்ற போல இருந்த காபத்துல்லா இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோமா இல்லைங்களா? இந்த குறைஷில கட்டின காபத்துல்லா தான். ரசூலுல்லா நபி என்று அனுப்பப்பட்ட பொழுது இருந்த காபத்துல்லா இந்த குறைஷில் கட்ட இந்த காபத்துல்லா தான். இன்னும் எத்தனை பேர் இஸ்லாத் வந்தார்களோ அவர்கள்லாம் பார்த்து கொண்டிருந்தது குறைஷில் கட்டப்பட்ட இந்த காபத்துல்லா தவிர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கட்டின மாதிரி பெரிய காபத்துல்லா நம்ம பார்த்தது இல்லை. அதனால இந்த சின்னமே கடைசி வரை இருக்கட்டும், நாம பார்த்த மாதிரியே இருக்கிற இந்த காபத்துல்லா இருக்கட்டும், நீங்க விசாலமாக்கி கட்ட வேண்டாம் என்று சொன்னார்கள் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட. அப்ப அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஒரு 3 நாள் நான் இஸ்திகாரா தொழுகிறேன், ஒரு 3 நாள் நான் இஸ்திகாரா தொழுது அல்லாஹ்ட துஆ கேட்கிறேன், என் கனவுக்கு என்ன காட்டப்படுகிறதோ அதே மாதிரி செயல்படுறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு கண்ட ஆசைப்பட்ட அந்த காபத்துல்லா கட்டவா, ரசூலுல்லாஹ் ஆசைப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கட்டின மாதிரி உள்ள காபத்துல்லா கட்டவா, அல்லது ஏற்கனவே குறைஷிகள் கட்டி இப்ப சிதிலமடைந்திருக்குது இதே மாதிரி கட்டவா என்று அல்லாஹ்விடம் நான் தீர்ப்பை விட்டுவிட்டு 3 நாளைக்கு பிறகு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்ப கனவுல அவங்களுக்கு காட்டப்பட்டுச்சு ரசூலுல்லாஹ் ஆசைப்பட்ட மாதிரி அந்த ஹத்தீமை சேர்த்து காபத்துல்லா கட்டணும் சொல்லி, ஹத்தீமை சேர்த்து அப்படி கட்ட வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்கு கனவுல காட்டப்பட்டது. 3ஆம் நாள் பகல்ல என்று சொல்கிறார்கள், என் கனவுல காட்டப்பட்டது ரசூல் ஆசைப்பட்ட அந்த காபத்துல்லா கட்டணும், ரசூல் ஆசைப்பட்ட அந்த காபத்துல்லா கட்ட வேண்டும் என்று எனக்கு கனவுல காட்டப்பட்டது. அதனால நான் காபத்துல்லாவை கட்டுகிறேன், அந்த ஹத்தீமோடு சேர்த்து வடக்கு பக்க சுவரு அப்படியே ரவுண்டா உருள மாதிரி வந்து நாம் கட்ட வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்து அப்படி கட்டி முடித்து விட்டார்கள். இப்பொழுது அந்த காபத்துல்லா 2 கதவு வச்சு 2 வாசல் வச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கட்டினாங்களோ அதே மாதிரி நம்ம போகும்போதே அப்படி ஏறி போற மாதிரி வாசல், உயரமா இல்ல, இப்ப 12 அடிக்கு மேல இருக்க மாதிரி இல்லையா, உயரமா இல்ல, அப்படியே நேர போன வாசல் அப்படி ஏறி உள்ள போற மாதிரி அடுத்த வாசல் வழியா வெளியே வர மாதிரி கட்டி முடித்து விட்டார்கள். இதை கட்டுறதுக்கு அவர்களுக்கு 1 வருஷம் ஆச்சு. அந்த காபத்துல்லா கட்டுறதுக்கு 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் ஆன பிறகு அதனுடைய திறப்பு விழாவுக்கு 100 ஒட்டகத்தை அறுத்து 1000 ஆடுகளை அறுத்து விருந்து வைத்தார்கள் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இப்ப இவங்க கட்டின காபத்துல்லா ஹிஜ்ரி 64 கட்டி முடிச்சாங்க. ஹிஜ்ரி 64 கட்டி முடிக்கப்பட்ட இந்த காபத்துல்லா ஏறத்தாழ ஹிஜ்ரி 73 வரை, ஹிஜ்ரி 73 வரை அதே மாதிரி தான் இருந்துச்சு அந்த காபத்துல்லா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கட்டி முடிச்சது மாதிரியே அந்த காபத்துல்லா இருந்துச்சு. இப்போ அதுக்கு பிறகு அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்பவர் ஆட்சிக்கு வராரு. அப்துல் மலிக் மர்வான் என்பவர் ஆட்சிக்கு வராரு. இங்க மக்காவில் ஆட்சி செய்வது அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கலீஃபா யாரு? கலீஃபா பக்தாதுல இருக்குது, அதான் தலைமை இடம். இப்ப அங்க ஆட்சி மாறுது, மத்தியில மாறுது மாதிரி அங்க ஆட்சி மாறுது. அங்க ஆட்சி மாறினோன்னு அங்க யார் வரான்னு சொன்னா அப்துல்லா இப்னு மர்வான் என்பவர் ஆட்சி அதிகாரியா வராரு, ஜனாதிபதியா வராரு. வந்த உடனே அவரு லோக்கல்ல மக்காவில ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்பவனை ஒரு அதிகாரியா நியமிக்கிறார். அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஒரு வேலை என்ன தெரியுமா, அவருக்கு ஒரு படையை அனுப்பி வச்சிட்டாரு, நீங்க அப்துல்லா இப்னு ஜுபைரோட யுத்தம் செய்யுங்கள் சொல்லி. யுத்தம் செய்யுங்கன்னு சொன்ன உடனே ஹிஜ்ரி 73 நடக்கிற செய்தியை சொல்றேன். இவங்க யுத்தம் செய்யும் பொழுது அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொலை செய்து அவருடைய தலை எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்களுடைய உடம்பை அப்படியே கட்டி தொங்க விட்டாங்க. 3 நாள் அவருடைய உடம்பு மரத்துல தொங்கிக் கொண்டிருந்தது என்பதெல்லாம் வரலாறு. இன்ஷா அல்லாஹ் அவருடைய வரலாறு நம்ம தெளிவா பேசுவோம். இப்ப அந்த நேரத்துல தான் அந்த காபத்துல்லா இடிக்கப்பட்டுச்சு. 64 திறக்கப்பட்ட ஹிஜ்ரி 64 திறக்கப்பட்ட அந்த காபத்துல்லா 73 ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்பவன் இடித்தான். அவர் கட்டின காபத்துல்லா நான் செய்ய மாட்டேன், தொழ மாட்டேன், அவர் கட்டின காபத்துல்லா நான் தொழ முடியாது. அப்படி இடிச்சிட்டு குறைஷிகள் கட்டினாங்களா இல்லைங்களா, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோமா இல்லைங்களா, அந்த மாதிரி சின்னதா கட்டி அந்த ஹத்தீமை அப்படியே ரவுண்டு அந்த அரைவட்டத்தை அப்படியே விட்டு கட்டிட்டார். இது கட்டி கொஞ்ச நாள் ஓடுச்சு, இதை கட்டி கொஞ்ச நாள் ஓடுச்சு. அதுக்கப்புறம் ஆட்சி மாறுது. ஆட்சி மாறினோன்னு இன்னொரு அரசர் வாராரு, அதை இடிக்கிறாரு. இடிச்சிட்டு
அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு கட்டின மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காபத்துல்லா கட்டுறாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வாராது, அதை இடிக்கிறாரு. இடிச்சிட்டு இப்ப கட்டின மாதிரி கட்டி முடிச்சா. ஏறத்தாழ 10 தடவை. 5 தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டினது 5 தடவை. அதற்கு பிறகு அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டினது 6வது தடவை. அதுக்கு பிறகு 4 தடவை அந்த காபத்துல்லா இடித்து கட்டப்பட்டது ஆட்சியாளர்களுடைய அபலத்துக்காக, ஆட்சியாளருடைய ஆசைக்காக வேண்டி அந்த காபத்துல்லா இடித்து கட்டப்பட்டது. ஏறத்தாழ 10 தடவை இடித்து கட்டப்பட்டுச்சு. 11வது தடவை கிபி 786ல மன்னர் ஹாரூன் ரஷீத் பாஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆட்சிக்கு வராங்க. அவங்க வந்தோன்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த நேரத்தில் இமாம் சையதுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 4 மதுகபை தோற்றுவித்தவர்கள், 3வது மதுகபை தோற்றுவிட்ட ஹஸரத் மாலிக் பின் அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்கிறாங்க. நாங்க அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவங்க கட்டின மாதிரி இந்த காபத்துல்லாவை நாங்க ஹத்தீமோட சேர்த்து கட்டலாமா என்று ஒரு கேள்வி கேட்கிறாங்க, ஒரு ஃபத்வா கேட்கிறாங்க. அவர் கொஞ்சம் இறையச்சம் உள்ளவரா இருக்கிறனால ஆலிம்கள்ட்ட ஃபத்வா கேட்கும் போது ஹஸரத் சையதுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், லா தகுன் ஹாதில் கஅபத மலஅபதம் பி முலூகின் பஅதா, லா தகுன் ஹாதில் கஅபத மலஅபதம் பி முலூகின் பஅதா. ஆட்சியாளர்களுடைய விளையாட்டு தலமாக நீங்க காபத்துல்லா ஆக்கிறாதீங்க, ஆட்சியாளர்களுடைய விளையாட்டு தலமாக நீங்க அந்த காபத்துல்லாவை மாற்றி விடாதீர்கள் என்று ஹஸரத் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன உடனே அந்த கெட்டுமான பிரச்சனை அப்படியே நின்று போனது. இல்லை என்று சொன்னால் அன்னைக்கு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குரல் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இதுவரை இடித்து கட்டிக்கொண்டுதான் இருப்பார்கள். ஒருத்தர் வந்தாருன்னா அவர் கேட்ட அவர் கட்டின காபத்துல நான் தொழுவதா இந்த உலக மக்களை தொழுவதா அது கூட அவர் இடிப்பாரு. இன்னொருத்தர் வர இவர் கட்டின காபத்துல நாம் தொழுகிறதா அதுன்னு சொல்லி இடிப்பாரு. இப்படியே இடிச்சு கொண்டே போயிருக்கும். அன்னைக்கு சையதுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு குரல் கொடுத்த பிறகுதான் அன்னைக்கு இடித்து கெட்டுவது என்பது நின்று போனது. இன்னைக்கு நாம பார்த்து கொண்டிருக்கிறது இந்த காபத்துல்லா குறைஷியல் காலத்தில் கட்டப்பட்ட காபத்துல்லா. இன்னைக்கு நாம பார்த்து கொண்டிருக்கின்ற காபத்துல்லா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவங்க கட்டின காபத்துல்லா. இன்னைக்கு நாம பார்த்து கொண்டிருக்கின்ற காபத்துல்லா உமையாக்கள் கட்டின காபத்துல்லா. உமையாக்களுடைய ஆட்சி ஏறத்தாழ ஹிஜ்ரி 42 இருந்து தொடங்கி ஹிஜ்ரி 131 வரை அவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. ஏறத்தாழ 90 வருஷம் இந்த மக்காவை ஆண்டு கொண்டிருந்தார்கள் உமையாக்கள். அவருடைய காலத்தில் தான் காபத்துல்லா அப்படி இப்படி என்று மாறிக்கொண்டிருந்தது என்று வரலாறு சொல்வார்கள். அந்த உமையாக்களுடைய ஆட்சியிலே வந்தவர்கள் தான் ஹஸரத் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அந்த உமையாக்கள்ல ரொம்ப பேணுதலாக வாழ்ந்த ஒரு ஆட்சியாளர் சொன்னா உமர் இப்னு அப்துல் அஜீஸ். அதனால்தான் இவர்கள் ஆட்சியை குறித்து சொல்வார்கள் 2ஆம் உமர் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு ஆட்சி செய்தார்கள். இவருடைய காலகட்டத்தில் இந்த உமையாக்களோட ஆட்சி காலகட்டத்தில் தான் இந்த காபத்துல்லா அப்படி இப்படி ஆனது. ஆனா அல்லாஹ் தஆலா அனைத்திலிருந்து பாதுகாத்து அந்த காபத்துல்லாவை இன்னைக்கு நாம பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், இன்னைக்கு ஹத்தீமை விட்டு கட்டப்பட்டது காபத்துல்லா. ஹிஜ்ரை இஸ்மாயில் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அறவட்டத்தை விட்டு காபத்துல்லா கட்டப்பட்டு இருக்குது. அந்த ஹிஜ்ரை இஸ்மாயிலுக்கு உள்ள போய் நம்ம தொழுதாம்னா, அதாவது ஹத்தீமுக்கு உள்ள போய் ஒருவர் தொழுதாலும் அவர் காபத்துல்லாவில் தொழுத நன்மை பெறுகிறார். காபத்துல்லா உள்ள தொழுதாங்களா இல்லைங்களா? அந்த கதவை திறந்து உள்ள போய் தொழுதா என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை ஹத்தீமுக்கு உள்ள போய் தொழுதாலும் நன்மை உண்டு. ஏன்னா அது காபத்துல்லா. அதையெல்லாம் சேர்த்துதான் காபத்துல்லா, அதையெல்லாம் சேர்த்துதான் காபத்துல்லா கட்டடம் இருந்தது. ஆனால் காலப்போக்கிலே பொருளாதாரம் இல்லாத காரணத்தினால் சுருக்கமாக கட்டி அந்த குறைஷியில் கட்டி அந்த காபத்துல்லா அது அப்படியே காலப்போக்கில் நீண்டு கொண்டே இருக்கிறது. எனவே அந்த ஹிஜ்ரை இஸ்மாயிலுக்கு உள்ளார அந்த அறவட்டம் என்று சொல்லப்படக்கூடிய ஹத்தீமுக்கு உள்ளார தொழக்கூடிய பாக்கியம் கிடைத்தால் தொழுது கொள்ளுங்கள். அப்படி தொழுதா காபத்துல்லாக்கு உள்ளார போய் தொழுத நன்மை கிடைக்கும். காபத்துல்லாக்கு உள்ளார மொத்தம் 3 தூண் உள்ள என்று சொல்வார்கள். உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு 3 தூண் இருக்கும், அப்படி வெளியே போகணும். அப்படித்தான் இருந்த காபத்துல்லா. அந்த 3 தூணுக்கு முதல் தூணுக்கு 2வது தூணுக்கு மத்தியில் இருந்துதான் ஹஸரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில் தொழுதார்கள்.
மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில் தொழுதார்கள். இப்போ ஒரு சட்டம் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். காபத்துல்லாக்கு உள்ளா இருக்கா இல்லைங்களா அந்த கட்டடம், அந்த கட்டடம் இருக்கா இல்லை, அந்த சதுர கட்டடம். இந்த சதுர கட்டத்துக்கு உள்ள தொழுதா எந்த திசையை நோக்கி தொழ வேண்டும்? இப்ப காபத்துல்லாக்கு வெளியே நிக்கிறனால நம்ம ரவுண்டா நின்று தொழுகிறாங்க. இப்ப நாம நின்று மேற்க பார்த்து தொழுகிட்டு இருக்கோமா இல்லைங்களா? நாம மேற்க பார்த்து தொழுது கொண்டு இருக்கின்றோம். நாம நேர நிக்கிறது எதிரிமா, நம்ம கதவு, காபத்துல்லாடைய கதவு பகுதி இருக்கா இல்லைங்களா, அதை நோக்கி முன்னோக்கி தொழுது கொண்டிருக்கிறோம். அதனால்தான் ருக்குனு ஹஜருல் அஸ்வத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மூலை, ஹஜருல் அஸ்வத் மூலைக்கு ஒரு பேர் உண்டு, ருக்குனுல் ஹிந்து, இந்தியாவுடைய மூலை. அந்த ருக்குனுல் ஹிந்திலிருந்து நாம வந்தோம்னா நேரம் இந்தியாவுக்கு வந்துடலாம். இங்க இருந்து நேரம் நூல் பிடிச்சு போனா நேரம் ருக்குனுல் ஹிந்துல மோதுவோம், அந்த ஹஜருல் அஸ்வத் மூலைக்கு போய் மோதுவோம். காபத்துல்லாக்கு மொத்தம் 4 மூலை உண்டு. ஒன்னு ஹஜருல் அஸ்வத் மூலை ஒன்னு, இன்னொன்னு ஈராக்குடைய மூலை ஒன்னு, 3வது மூலை வந்து ஈராக் ஷாமுடைய மூலை, அடுத்த மூலை வந்து யமானி, ருக்குனுல் யமானி யமனுடைய மூலை. இந்த 3 மூலை, அதெல்லாம ஹஜருல் அஸ்வத் மூலை. நாம எதை நோக்கி இருக்கோம்னா ஹஜருல் அஸ்வத் மூலை நோக்கி இருக்கிறோம். நாம காபத்துல்லா கதவை நோக்கி நாம தொழுது கொண்டு இருக்கின்றோம். இப்போ காபத்துல்லாக்கு உள்ளார ஒருத்தர் தொழுவார்னு சொன்னா எந்த திசை நோக்கி தொழுவார்னு சொன்னா அவர் எந்த திசையை நோக்கினாலும் தொழலாம். அவர் எப்படினாலும் தொழலாம், இப்படினாலும் தொழலாம், எப்படினாலும் தொழலாம், 4 பக்கத்துல தொழுது கொள்ளலாம். அதே நேரத்தில் காபத்துல்லாக்கு உள்ளார, இப்ப நாம பேசிக்கொண்டு காபத்துல்லாக்கு உள்ளார பேசிக் கொண்டிருக்கின்றோம். காபத்துல்லாக்கு உள்ளார தொழுகின்ற பொழுது ஜமாத் நடக்குது. என்ன செய்யுது? ஜமாத் நடக்குது. ஜமாத் நடந்துச்சுன்னா ஜமாத் இமாமை பின்தொடர் எதை பார்த்து தொழணும்? இமாமை பின்தொடர்வர் எதை பார்த்து தொழ வேண்டும்? இமாம் நிற்பதை போன்று முன்னால் அவர் பின்னால் நின்று தொழணுமா அப்படின்னு சொன்னா, இமாமும் இந்த பக்கம் தொழுதாருன்னா நாம இந்த பக்கம்னாலும் தொழலாம். இமாம் இந்த பக்கம் தக்பீர் கட்டி தொழுகிறாரு, நாம இதை பக்கினாலும் தொழலாம். இமாம் இந்த பக்கம் தக்பீர் கட்டி தொழுகிறாரு, நாம இந்த பக்கம்னாலும் தொழலாம். 4 பக்கத்துல எந்த மூலையை பார்த்து வேண்டாலும் தொழுது கொள்ளலாம். எப்போ? காபத்துல்லாக்கு உள்ளார இருக்கின்ற பொழுது. அதே மாதிரி இமாம் ஜமாத் நடக்கிற பொழுது இமாம் உள்ள நின்று தொலை வைத்தா நாம பின்னால் நிற்கிற எங்க பார்த்தினாலும் தொலை வைக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் நிறைந்துதான் காபத்துல்லா. காபத்துல்லால உள்ளார தொழுகிறாங்களா இல்லைங்களா? காபத்துல்லாக்கு வெளியே, காபத்துல்லாக்கு வெளியே இருக்கால அந்த மத்தாப்பு ஏறத்தால அந்த கட்டடம் கட்டுவாங்க. கட்டடம் இருக்கா இல்லைங்களா? உள்வட்ட அந்த தவாப்பு செய்யற இடத்துக்கு அந்த கட்டடம் இருக்குல்ல, அந்த காபத்துல்லாவுக்கும் அந்த கட்டடத்துக்கு மத்தியில் நின்று தொழக்கூடியவர்கள், காபத்துல்லாவுக்கும் அந்த கட்டடத்துக்கு மத்தியில் தொழக்கூடியவர்கள் எதை பார்த்து தொழுக வேண்டும் என்று சொன்னால் காபத்துல்லாவை நோக்கி தொழணும். அவங்க கிபிலாதுங்க, அவங்களுக்கு கிபிலா காபா. பள்ளியாசல்ல மத்தாஃபுல தவாப்பு செய்யக்கூடிய இடத்துல இருந்து தொழக்கூடியவங்களுக்கு எதை முன்னோக்கி தொழணும்னா அந்த கட்டடத்தை, சதுர கட்டடத்தை நோக்கி தொழ வேண்டும். அந்த மத்தாஃபு உள்ள வரும்போது கட்டடம் இருக்கா இல்லைங்க, பள்ளிவாசலுடைய கட்டடம், அந்த கட்டடத்துக்கு வெளியே நின்று தொழக்கூடியவர்கள், மத்தாஃபுக்கு வெளியே நின்று தொழக்கூடியவர்கள் எதை நோக்கி தொழ வேண்டும் என்று சொன்னால் காபத்துல்லா அந்த கட்டடம், காபத்துல்லா அந்த கட்டடம், அப்புறமா அந்த இது மக்காம இப்ராஹிம், இதுவெல்லாம் அவங்களுக்கு கிப்லா. மக்காம இப்ராஹிம் இதுவெல்லாம் கிப்லா. இதை தாண்டி உலகத்தில் வேற எங்க தொழுதாலும் சரி, இதை தாண்டி அந்த ஹரமுடைய எல்லையை தாண்டி வேற உலகத்தில் எங்க நின்று தொழுதாலும் சரி அவங்களுக்கு கிப்லா எது தெரியுமா? ஏறத்தாழ சொல்வார்கள், காபத்துல்லால இருந்து ஜித்தாக்கு போற வழி 18 கிலோமீட்டர், ஜித்தாக்கு போற வழியில 18 கிலோமீட்டர், காபத்துல்லால இருந்து அசீசியா வரை, காபத்துல்லால மதினாக்கு போற வழி தூரம், இதுவெல்லாம் கிபிலாக மாறி விடுகிறது. அப்ப நாம தொழுகிற கிபிலா வந்து 2 விதமா பிரிப்பார்கள். நல்ல கவனிக்கணும். ஒன்னு ஐனு கிபிலா, ஒன்னு ஐனு கிபிலா, இன்னொன்னு ஜிகத்து கிபிலா. ஜிகத்து கிபிலான்னு கிபிலான திசை, இன்னொன்னு ஐனு கிபிலா. ஐனு கிபிலான கிபிலாவே முன்னோக்குறது, இன்னொன்று கிபிலான திசையை முன்னோக்குறது. நாம யாரத்தால கிபிலான திசையை முன்னோக்கி தொழுகிறோம். ஐனுல் கிபிலா என்கிறது காபத்துல்லாவே நோக்கி தொழுகிறது என்பது அங்கே உள்ள மத்தாப்புல தொழுபவர்களுக்கு அந்த சட்டம் வருகிறது. ஆக அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, இதுவெல்லாம் காபத்துல்லாவுடைய வரலாறு, இதுவெல்லாம் காபத்துல்லாவுடைய சிறப்பு. அந்த காபத்துல்லா சிறப்பை நாமே நேரடியாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆர்வம் வைக்க வேண்டும், ஒரு ஆசை வைக்க வேண்டும். நம்மில்ல யாரெல்லாம் வசதி படைத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒரு ஆசை வைக்க வேண்டும். யா
அல்லாஹ் அந்த காபத்துல்லாவை கண்டுகளிக்கூடிய நசீப் எங்களுக்கு கொடு ரஹ்மானே என்று. ஏன்னா 3 வஸ்துக்கள் இருக்கிறது. அந்த 3 வஸ்துக்களை பார்த்தாலே நன்மை தரக்கூடிய விஷயங்கள். 3 விஷயங்கள் அதை பார்த்தாலே அல்லாஹ் நன்மை தருகின்றான். அதுல ஒண்ணுதான் காபத்துல்லா. காபத்துல்லா பார்த்து கொண்டிருந்தாலே நன்மை. அதை தவாப் அதுக்கடுத்து காபத்துல்லாவை பார்த்தாலே நன்மை தருகின்றான். அதற்கு பிறகு நம்ம காபத்துல்லா திரைச்சீலை தொட்டு நம்ம கேட்கிற துவாக்கள், காபத்துல்லா தவாஃப் செய்து கொண்டிருக்கின்ற கேட்கக்கூடிய துவாக்கள், காபத்துல்லா அந்த முல்தசிம்ல கேட்கக்கூடிய துவாக்கள், எது அந்த ஹஜருல் அஸ்வதுக்கும் அந்த கதவுக்கு மத்தியில உள்ள இருக்கு முல்தசிம் என்று சொல்வார்கள். அந்த முல்தசிம் கேட்கக்கூடிய துவாக்கள், அந்த ஹத்தீம் அறவட்டம், அந்த ஹிஜ்ர இஸ்மாயில் என்ற அறவட்டத்தில் கேட்கக்கூடிய துவாக்கள், மீசாப் என்று சொல்லப்படக்கூடிய காபத்துல்லா மேலிருந்து தண்ணீர் வளரக்கூடிய அந்த மீசாப் அங்கு நின்று கேட்கக்கூடிய துவாக்கள், இதுவெல்லாம் கபூலாகக்கூடிய துவாக்கள். இந்த இடத்துல கேட்காத துவாக்கள் கபூலாகும். இதை தாண்டி மக்காமை இப்ராஹிம் என்று கேட்கக்கூடிய துவாக்கள் இதுவும் கபூலாகும். மத்தாபுல் என்று கேட்கக்கூடிய துவாக்கள் இதுவும் கபூலாகும். ருக்குனுல் யமானில் இருந்து ஹஜ்ருல் அஸ்வத் வரை, ருக்குனுல் யமானிலிருந்து ஹஜ்ருல் அஸ்வத் வரை ஏற்கனவே நம்ம போன ஜும்மாக்கு முந்தின ஜும்மா பேசுறோம். இந்த இடப்பட்ட வழியில ஏறத்தாழ 70,000 மலக்குமார்கள் அல்லாஹ் நிப்பாட்டி ஆமீன் ஆமீன் என்று சொல்ல வைக்கின்றான். நாம கேட்கிற துவாக்கு ஆமீன் என்று சொல்வதற்காக 70,000 மலக்குமார் நியமித்திருக்கின்றான். அதை தாண்டி அந்த இடத்துல 70க்கும் மேற்பட்ட நபிமார்கள் அடக்கப்படுகிறார்கள். நம்ம மிதிச்சுட்டு போறோம், அப்படித்தானே? 70 மலக்குமார்களை மிதிச்சு கொண்டு நாம தவாப் செய்கிறோம். அவருடைய துவாக்கள்லாம் இருக்கிறது. எது? அந்த ருக்குனுல் யமான் வந்து ருக்குனுல் ஹஜ்ருல் அஸ்வத் வரை. அதனாலதான் அந்த இடத்துல ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன்னார் என்ற துவா தாண்டி வேற துவா ஓதாங்கன்னு சொல்லுவார்கள். ஏன்னா இந்த துவா ரொம்ப ஒரு எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய துவாக்கள். இந்த துவா ஓத வேண்டும். இதுவெல்லாம் நமக்கு சர்வ சாதாரணமான முறையில் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். எங்க இங்க போகும்போது அப்ப எந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து கேட்டாலும் சரி துவாக்கள் கபூலாகிறது. எதை தொட்டு துவாக்கள் கேட்டால் அது கபூலாகிறது. இப்பேற்பட்ட மாபெரும் பாக்கியம் நிறைந்த அந்த காபத்துல்லாவை நாம் பார்க்க வேண்டும். அதை நாம் கண்களுக்கு அந்த கண்குளிர பார்க்க வேண்டும் என்று நாம் நியத் வைப்போம். அந்த நியத்து பலமா வைப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வான். யார் யாரெல்லாம் ஹஜ் செய்கிறார்கள் இந்த ஆண்டுகள், யாரெல்லாம் ஹஜ் செய்கிறார்களோ அவருடைய ஹஜ் எல்லாம் அல்லாஹ் தஆலா மப்ரூராகும் மக்பூலாக ஆக்கி அருள் புரிவானாக. யார் யாரெல்லாம் நியத் வைத்திருக்கிறார்களோ ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்று நியத் வச்சு யாரெல்லாம் கிடைக்கவில்லை அவர்களுக்கெல்லாம் மறு வருடங்கள் அடுத்தடுத்த வருடங்கள் அந்த ஹஜ்ஜு கிடைக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. யாரெல்லாம் செல்வதற்கு ஆசை இருந்து பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கிறதோ அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அந்த காபத்துல்லா கண்டுகளிக்கூடிய நசீபை தந்தல் புரிவானாக. தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.